ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது டூர் வீடியோ தான். ஒரு 6 மாத பிளானுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இன்ஷால்லாம் கண்டினியூவாக பாருங்கள். பொங்கல் லீவில் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் பொறுமையாக இழந்துட்டாங்க ரொம்பவே. சரி, பிள்ளைங்க ஆசைக்காண்டி பொங்கல் லீவில் கிளம்பியாச்சு. பொங்கல் அன்னைக்கு தான் நைட்டு 12 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனோம். ஃபுல்லாக டிராஃபிக்கு. மறுநாள் காலையில் திருச்சி அடையவே காலைல 9 மணி ஆயிடுச்சு. அதோடு எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு. டயர்டுலேயே எல்லாம் ஒரு ஹோட்டலை பார்த்து வேனை நிப்பாட்டிட்டு எல்லாம் டிஃபன் சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எல்லோரும் ஆர்ட்ரு பண்ணி சுட சுட சூப்பராக ஹைஜீனிக்காகவே இருந்துச்சு. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட ஃபஸ்ட்டு திருச்சிலேருந்து திண்டுக்கலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு வேனில் போயிருந்தோம். அங்கே அந்த வேனை நிப்பாட்டிட்டு டூரிஸ்ட் வேனை வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிச்சு. திண்டுக்கல்லேருந்து உடுமலைப்பேட்டை தான் ஃபஸ்ட்டு காட்ட அழைச்சிட்டு போயிருந்தாங்க. திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே போகிற வழி ஃபுல்லாகவே அவ்வளோ கண் குளிர்ச்சியான காட்சியாக இருந்துச்சு. மாஷால்லா, இயற்கையுடைய காட்சியை பார்க்கவே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பசுமையான காட்சி. நீங்களே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்துருச்சு. அங்கே போயிட்டு ஒரு 2.5 கிலோமீட்ரு மலை ஏறதான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். ஆமாம், பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு எங்கள் அத்தா அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் ஏற முடியல. ரொம்பவே மூச்சு வாங்கிடுச்சு. ஏதோ விஐபிலாம் வராங்கன்ட்டு அங்கே நல்லா ஒரு ஏதோ இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், எல்லோரும் போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக போகிறேன். முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு துணைக்கு தங்கச்சி பையன்தான் நின்று அழைச்சிட்டு போகிறான். ஒரு வழியாக ஏறிட்டோம். ஏறின பிறகு அங்கே ஃபால்ஸை பார்த்தோன்னே கொஞ்சம் எனக்கு புத்துணர்ச்சி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஃபால்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இயற்கை காட்சி அழகாக இருந்துச்சு. நீங்களும் போனால் என்ஜாய் பண்ணுங்கள். பார்ட் 2ல் சந்திக்கலாம்.